அஸ்லாம் வலைக்குங்க. 1/2 கேஜி சிக்கன் வச்சு இன்றைக்கி ஒரு கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறைய கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் சிக்கனுக்கு. அப்புறம் 3 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் வாசனைக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா வணக்குங்க. அது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் அரைச்சது, பட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல இதெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா வணக்கிடுங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறமா 3 தக்காளி பழம் போடுங்க. உங்களுடைய குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி. நான் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன், ஆச்சி சிக்கன் மசாலா. இது நல்லா வாசமாக இருக்குது. 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் நல்லா வணங்க நீங்கள் அது ஒரு மாதிரி தண்ணி ஊற்றிட வேண்டாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது தக்காளி நல்லா கொத்தி விட்டுருங்க. கொத்தி விட்டிங்கனாலே உங்களுக்கு தக்காளி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கறியை போட்டு ஒரு பெரட்டினீங்கனாலே சிக்கன் சீக்கிரமாக 50 மினிட்ஸில் சிக்கன் ரெடி ஆயிரும். அதனால நீங்கள் இது போட்டு ஒரு பெரட்டுங்க. தண்ணி இப்போ விட வேணாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இப்படியே அதை பெரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் அந்த கறியில் உப்பு காரமெல்லாம் பிடிக்கணும். பிடிச்சதுக்கப்புறமா உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி வச்சிட வேணாம், சிக்கன்லேயே தண்ணி விடும். அதுக்கப்புறமா நீங்கள் மூடி வச்சு வேக வச்சிங்கனாலே ஒரு 50 மினிட்ஸில் சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆயிரும். அப்புறம் சிக்கன் இது தோசைக்கு, சாதத்துக்கு, ஒயிட் ரைஸ் கூட ரசம் வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சன்ஃபியர்ஸ் லைஃப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா பை, see you.